சில ஆக்ட்ரஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா மேரேஜ் பிக்ஸ் ஆயிருக்கும். ஆனா ஏதோ ஒரு ரீசன்காக அந்த மேரேஜ் கடைசில கேன்சல் ஆயிருக்கும். ஆனா அதுக்கப்புறமா அவங்களுடைய சினிமா வாழ்க்கையில உச்சத்துக்கே போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆக்ட்ரஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்குது ஆக்ட்ரஸ் த்ரிஷா. இவங்களுக்கு 2015லயே என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு. ஆனா ஏதோ ஒரு ரீசன்காக அவங்களுடைய மேரேஜ் கேன்சல் ஆயிருச்சு. பட் அதுக்கப்புறமா தான் த்ரிஷாவோட கேரியர் எங்கேயோ போயிருச்சு. நெக்ஸ்ட் ஆக்ட்ரஸ் நயன்தாரா. இவங்களுக்கும் டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவாக்கும் மேரேஜ் வரைக்கும் பிக்ஸ் ஆகி லாஸ்ட் மினிட்ல அந்த மேரேஜும் கேன்சல் ஆயிருச்சு. ஆனா இப்போ தமிழ் சினிமால எந்த ஒரு ஆக்ட்ரஸ்க்குமே கிடைக்காத லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு டைட்டிலே இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்குது ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனா. 2016லயே இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு. ஆனா அந்த சமயத்துல தான் விஜய் தேவாரா குண்டாவோட இவங்க நடிச்ச டியர் காமண்டரே மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவில இவங்க விஜய் தேவாரா குண்டாவோட ரொம்பவே நெருக்கம் காட்டி நடிச்சிருப்பாங்க. சோ இதனாலேயே இவங்களுடைய மேரேஜ் நின்றுச்சு. ஆனா அதுக்கப்புறமா தான் இவங்களுடைய கேரியர் எங்கேயோ போயிருச்சு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லயுமே மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினாவே மாறிட்டாங்க.